பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி பருப்பு குழம்பு செய்ய போகிறோம். பருப்பு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பருப்பு ஊற வச்சுருக்கோம், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், எண்ணெய். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், வெங்காயம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், பருப்பு சீக்கிரமாக அவியும். கொஞ்சம் அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோதான். குக்கரில் கலக்கி அடுப்பில் வச்சுன்னா குக்கரில் கலக்கி வச்சுட்டு அடுப்பில் வைக்கணும். குக்கரை மூடி 3 விசில் வரட்டும். வந்த பிறகு பார்க்கலாம். பருப்பு விசில் வர போகுது. வரணும். மூணாவது விசில் வரப்போகுது. தேங்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், குழம்ப சூடு பண்ணிக்கலாம். பருப்பு கரைஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. எல்லாரும் தேங்காய் போட மாட்டாங்க பருப்பு குழம்புக்கு, நாங்கள் தேங்காய் போடுவோம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. புளி எல்லாம் ஊற்றுறதுனால கொஞ்ச நேரம் லேசாக சூடு ஏறணும். சூடு ஏறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். குழம்பு சூடு ஏறிட்டு அதனால நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தாளிச்சதை குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு ஊற்றியாச்சு. நம்ம குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்த்துக்கலாம். பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.